ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பும் மீன் பொரிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லா பேருமே ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணியில் பட்டை வத்தலை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதுக்கு பின்ன வெள்ளைப்பூடு, சோம்பு இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு அந்த 10 நிமிஷம் ஊறின அந்த பட்டை வத்தலையும் சேர்த்து நம்ம போட்டுறணும். போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணும். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சாச்சு. அந்த மீனில் போட்டுட்டு இன்னும் 2 பொருள் சேர்த்து போடணும். என்னன்றதை சொல்கிறேன். நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் அரைச்சிருப்போம் வீட்டு மிளகாப்பொடி, அதை கொஞ்சம் தூவி விட்டுறணும். ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூனு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கரலாம். அதுக்கு பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்பலாம் போடக்கூடாதுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அது எதுக்காகன்னா, நம்மளுக்கு மசாலா எண்ணெய்க்குள்ளே போடும்போது அப்படியே பிரிஞ்சிரும். அந்த பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட சொல்கிறேன். இப்போது நம்ம இப்போதைக்கு பொரிக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் நான் வச்சிடுறேன். காக்கா ஒன்று கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க, அதனால் ஒரு மீன் எடுத்து கட் பண்ணி ஜன்னலில் வச்சுட்டேன். அதையும் கரெக்டாக காக்கா எடுத்து சாப்பிட்ருச்சுங்க. உடனே எடுத்து சாப்பிட்ருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது இதெல்லாம் எங்கள் அத்தை எங்கள் அக்கா இவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். புளி எடுத்து தண்ணிக்குள்ளே புளியை போட்டு ஊற வச்சுருவோம். எவ்வளோ உங்களுக்கு மீன் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கை அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். குழம்பு வைக்கிறதுக்கு வேறு என்னென்ன வேணும்னா, தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், 2-3 வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வேணும். இதுதான் தேவையானது. ஊற வச்ச புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அடுத்து வடிகட்டணும். வடிகட்டிட்டு திரும்ப தண்ணி தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். நல்லா வடிகட்டுருங்க. நான் சல்லடையில் வடிகட்டினேன், ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் சல்லடை யூஸ் பண்ணேன், இல்லைன்னா நான் கையிலேயே வடிகட்டியிருப்பேன். அடுத்து நம்ம வீட்டு மிளகாப்பொடி நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி உப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் கொழப்பாக இருக்கிற அளவுக்கு தான் நம்ம மிளகாப்பொடி சேர்க்கணும். அதளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வர்ற இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். மீன் குழம்புனாலேங்க எப்பயுமே ஒரு கரண்டி சேர்த்து தான் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் சேர்த்து ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம அந்த கடுகு, வெந்தயம் 2ஐயும் போட்டுருவோம். நல்லா வெடித்தது பிறகு கருவேப்பிலை போடுங்க. வெடிக்காமல் போட்டுறாதீங்க, அப்புறம் கசக்கும் ஒரு மாதிரி. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுற வேண்டியதான். உள்ளே போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டோம்னா கொஞ்சம் டக்குன்னு வதங்கிடும், டைம் எடுக்காது. அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். அதனால் வதக்கிட்டுருக்கேன். நல்லா வதக்கணுங்க. தக்காளி ஃபுல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். அது நல்லா குண்டு குண்டாக இருக்கக்கூடாது. நல்லா கரைஞ்சிச்சின்னா தான் நம்மளுக்கு குழம்புல அங்கங்கே தட்டுப்படாது, நல்லா தக்காளியே இல்லாதது மாதிரி இருக்கும். நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகாப்பொடி, புளி, உப்பு போட்டு அந்த கரைசல் எடுத்து நம்ம உள்ளே ஊற்றிடணும். ஊற்றிடலாமா? ஃபுல்லாத்தையும் நம்ம ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு எடுத்து வச்ச மீனை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். வால், தலை, துண்டம், குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு வேணுமோ அதை முன்னாடியே நான் பிரித்து வச்சுட்டேன். அதனால தான் அதை நான் போட்டாச்சு.
குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம மீன் குழம்பெல்லாம் கஷ்டம்லாம் கிடையாது. க்ளீன் பண்ணி வந்துடுச்சுன்னா ஒரு புளிக்குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாடல் தான். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோடனே கொஞ்சம் கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனேமே நம்ம கொஞ்சம் சிம்மில் போட்டுடலாம். சிம்மில் போட்டு இங்கிட்டு அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காருக்கு அவசரமாயிருச்சு, மீனை பொரிக்கணும்னு சொல்லி டேஸ்ட்டு பார்க்கணுமா. அதனால அதுக்கு இங்கிட்டு வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் தாங்க எண்ணெயெல்லாம் ஊற்றுறாரு. மீனை போட வேண்டியது தான். எண்ணெய் சூடானோன்னு மீனை போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பெரட்டி போடுங்க. பெரட்டி போட்டு பக்கத்தில் இருக்கிறது சின்ன பீஸ்னால டக்குன்னு வெந்துருச்சு. அதனால் அதை எடுத்துட்டோம். இது கொஞ்சம் லேட் ஆகுது பெரிய பீஸ்னால். நல்ல ஒன்றும் பெரிய மீனுங்க. இதில் 3 வெரைட்டியான மீன் இருந்துச்சு. ஒரு மீன் வெந்துருச்சு. அடுத்த மீன் கொஞ்ச நேரத்தில் ரெடியாக போகுது. அங்கிட்டு குழம்பு ஒரு பக்கம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பொரிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். எப்படி இருக்குன்னு கேட்போம். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இங்கே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. சிம்மில் போட்டிங்கன்னா தான் எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் சிம்மில் போட்டுருங்க எப்பயுமே. அந்த மீனை சாப்பிட்டவர் திரும்ப மீன் வேணும்னு சொல்லிட்டாரு. இன்னொரு மீனையும் திரும்ப பொரிக்கிறோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே என் பிள்ளைங்க எல்லாம் மார்னிங் கிளாஸ் முடிச்சுட்டு மத்தியானம் 1:15 வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. மீன் மட்டும் சூடாக திரும்ப பொரிக்கணும். மீனையும் பொரித்து எடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பராக இருக்குமா அம்மா, சூப்பராக இருக்குமா அம்மா, சூப்பராக இருக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். எல்லாரும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். பாய்.